நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியாவை சவுத் ஆப்பிரிக்காவோட ஓடிஐ சீரீஸ் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் T20 இயரில் வந்து ஓடிஐ நடத்துவாங்க, ஓடிஐ இயரில் வந்து T20 நடத்துவாங்க. அதனால ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயமா தான் இருக்கும். போங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா T20 சீரீஸே இன்னும் ஒரு 2 மேட்ச் வச்சு 5 மேட்ச் கொண்ட சீரீஸாக வச்சுருந்துருக்கலாம். எதுக்கு இப்போ இந்த ஓடிஐ சீரீஸ் அப்படிங்கிறது வந்து தெரியல. எனிவே இந்தியன் டீமோட பிளேயர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா நல்ல சீசன்டு அண்ட் எமர்ஜிங் டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்த ஒரு கலவையாக தான் இந்த ஒரு ஸ்குவாட் வந்து இருக்குது. பிளண்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் அங்கே இருக்காங்க அண்ட் சில ப்ராமிஸ் எக்ஸைட்டிங் யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சமி இவங்க எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி தீபக் சகர் ஸ்குவாடில் இருந்தார். ஆனால் அவர் வந்து இப்போ வித்ட்ரா பண்ணிட்டாரு அவரோட ஃபேமிலி இஷ்யூஸ்னால. ஓகே, இப்போ இந்த டீமோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் எய்க்வாட், சஞ்சு சாம்சன். எஸ், யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் எனக்கு என்னமோ இதுதான் ஓப்பனிங் பேரா இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. ருத்ராஜ் எய்க்வாட் யங் ஓப்பனர். எஸ், அவரோட பேட்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து டொமஸ்டிக்லையும் T20 லீக்ஸ்லையும் காட்டியிருக்காரு. ஹைக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமை ஆங்கர் பண்ணி இன்னிங்ஸை மேக் பண்ணுற ஒரு சூப்பரான பிளேயர், ஒரு வேல்யூபிளான ஒரு டாப் ஆர்டர். பட் இன்னும் அந்த ஓடிஐயில் அவரால் அதை கிராக் பண்ண முடியல. ஆனால் 4 மேட்சஸ் தான் விளையாண்டுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு வாய்ப்பு. சஞ்சு சாம்சன் கூட அவர் தான் ஓப்பனிங் இறங்குவாருன்னு நினைக்கிறேன். ஒரு அக்ரெசிவான ஸ்ட்ரோக் பிளே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த பேட்டிங் லைனப்பில் அவர் வந்து மேபி ஓப்பனராக செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விக்கெட் கீப்பர், பேட்டர், ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கிறோம். டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிட்டு உள்ள வர்றாரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. மிடில் ஆர்டர் அப்படிங்கிறப்ப திலக் வர்மா, ஒரு டேலண்டட் யங்ஸ்டர்ஸ், கண்டிப்பா இந்தியன் டீமோட ஒரு பெரிய சக்சஸ்ல ஃபியூச்சர்ல இருக்க போற ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ கொடுக்குறாரு. அண்ட் மிடில் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனை வந்து இந்தியா ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க. திலக் வர்மா அதுக்கு பர்ஃபெக்டான சூட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்ரேயஸ் ஐயர் சீசன்ட் கேம்பெயினர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டரில். அதை தாண்டி ஒரு பயங்கரமான வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் திரும்பி இப்போ உள்ள வர்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் அவர் டெஸ்ட் சீரீஸுக்கு போகிறாரு. ஸோ அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு போயிடுவார். KL ராகுல், அவர் தான் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். அவர் வந்து மிடில் தான் ஆடுவார். ராகுலோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நல்லா பண்ண ஒருத்தர், அதுக்கப்புறம் இந்தியன் டீமை விட்டு டக்குன்னு ஒரு இன்ஜுரினால போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து நல்லா பண்ணி பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் ரெண்டோட எபிலிட்டியுமே காட்டி மறுபடியும் அந்த கேப்டன்சியை பிடுங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி வந்து ஃபியூச்சரோட ஒரு பயங்கரமான கேப்டனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபினிஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்குங்க. அவருக்கோட ஃபினிஷிங் எபிலிட்டிஸே நம்ம நல்லா பார்த்துட்டோம். IPL, T20 இன்டர்நேஷனல்ல எல்லாம் 50 ஓவர் எப்படி ஆட போறாருன்னு பார்க்கணும். அது குறிப்பாக ஏர்லி விக்கெட் சுடுகிறப்போ உள்ள வந்து எப்படி அந்த பொசிஷனை தாக்கு பிடிக்க போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா அக்ஷர் பட்டேல், ரிலையபிள் ஆல்ரவுண்டர். எப்படி இவரை வந்து T20 ஸ்குவாட்ல எடுக்காம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. லோவர் ஆர்டரில் நல்லா பண்ணக்கூடிய ஒருத்தர். ஆப்வியஸ்லி ஜடேஜா இல்லைனா இவர் அந்த இடத்த தாக்கு பிடிச்சி தான் ஆகணும். ஸோ அக்ஷர் பட்டேல் இருப்பார். குல்தீப் யாதவ் ரிஸ்ட் ஸ்பின்னரோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவர் வந்து காட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு பயங்கரமான கம்பேக் லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய குரூஷியல் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒருத்தர் அண்டு பயங்கரமான ஒரு பிளேயர். ஆப்வியஸ்லி வேர்ல்டு கப் நல்லா பண்ணார், அவர் இருப்பார். அடுத்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படின்னு வந்தால் முகேஷ் குமார், ரைட் ஆர்ம் ஃபேஸர், ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஸ்விங் பால்னால. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத்லைன் நல்லா போடுற ஒருத்தராக மாறுறாரு, அவர் இருப்பார். ஆவேஸ்
கான் ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் T20 லீக்ஸ்லையும் இருந்திருக்கு. அதனால தான் அவருக்கு இந்தியன் டீமில் வாய்ப்பு கொடுத்துருக்கு. பட் இன்னும் அந்த இந்தியன் டீமில் கரெக்டாக வந்து அந்த எபிலிட்டி அவர் கொடுக்கவே இல்லை. நிறையா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, ஸ்டஃப் இருக்குது, அதை கொண்டுட்டு வரணும் வெளியில். ஹர்ஷதீப் சிங் வேற வழியே இல்லாமல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலராக அவரை விளையாட விட்டுக்கிட்டு இருக்காங்க. நட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், மேபி ஐபிஎலுக்கு அப்புறம் யோசிப்பாங்களோ என்னமோ. அண்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாருங்க, அவ்வளோதான். பெருசாக இம்ப்ரெஸ்டாக இல்லை, ஏன்னா பயங்கரமாக போட்டு அடித்து கிழிச்சிடுறாங்க. யாக்கர்ஸ் நல்லா டெலிவரி பண்ணுறாரு டெத் ஓவர்ஸில், பார்ப்போம். ஓகே, இதுதாங்க வெல் ரவுண்டட் பிளேயிங் 11 அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் இந்த யூனிட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, சாய் சுதர்சன், ரஜத் பட்டிதார் இவங்களாம் இருக்காங்களே அப்படின்னா, அவங்களுக்குலாம் மேபி அடுத்தடுத்த மேட்ச்ல வாய்ப்பு கிடைக்கும். இது முதல் ஓடிஐ, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் இருக்கிறப்போ அவங்கள நோக்கி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு பிளேயிங் 11 நான் சொல்லியிருக்கேன். மேபி உங்களுக்கு வேற கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.